வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கதைகளின் நேரத்துல சுஜாதா அவர்களுடைய விபரீத கோட்பாடோட பகுதி 7 தான் பார்க்க போறோம். வாங்க. சாமிநாதனின் சித்தப்பா வீட்டு வாசலில் காத்திருந்தேன். அந்த சூளத்தையும் அரைவட்டத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். பக்கத்து அறையில் டக் 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 என்று யாரோ டேபிள் டென்னிஸ் ஆடும் சப்தம் கேட்டது. அட என்று என்னை பார்த்து வியந்தான் சாமிநாதன். அவனை நேராக பார்த்தேன். என்ன என்றான். திங்கட்கிழமை அல்லவா வருவதா சொன்னீங்க? வேலை முடிஞ்சிடுச்சு. இயல்பாகத்தானே இருக்கிறான். பிரதிமாவை பார்த்தீங்களா? கையெழுத்து போட்டுட்டாளா? டேபிள் டென்னிஸ் ஒலி என் மண்டைக்குள் குடைந்தது. எங்க டாக்குமெண்ட்? சாமிநாதன், நான் உங்க சித்தப்பாவை பார்க்கணும். சித்தப்பா நிஷ்டையில இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்? விஷயம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அவன் முகம் மாறியது. ஏன் மாட்டேன்ட்டாளா? இல்ல. பின்ன? நான் பெரியவரை பார்க்கணும். யாரு டேபிள் டென்னிஸ் ஆடுறாங்க? பக்கத்துல சின்ன பசங்கள்லாம் ஆடுறாங்க. தருணாவும் ஆடுறா. இருங்க, சித்தப்பா முடிச்சிட்டாரான்னு பார்த்துட்டு வரேன். நான் காத்திருந்தேன். அந்த டேபிள் டென்னிஸ் எங்கிருந்து வருகிறது? நான் மெதுவாக ஹாலுக்குள் வந்தேன். குள்ள மேஜை மேல் ஒரு கடிதம் வைத்திருந்தது, இன்னும் கிழிக்கப்படாமல். அதை எடுத்து பத்திரப்படுத்தினேன். ஹாலின் ஓரத்தில் 7-8 ஜோடி செருப்புகள் இருந்தன. எங்கே அவர்கள் எல்லாம்? வாயிற்புறம் மறுபடி வந்தேன். மாலை வேளை. சூரியன் விழுந்து கொண்டிருந்தான். விட் 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 என்கிற ஓரிரண்டு கடைசி பறவைகளின் குரலுடன் பின்னணியில் அந்த டேபிள் டென்னிஸ் சத்தம் கேட்டது. சாமிநாதன் மறுபடி வந்தான். இன்னும் 15 நிமிஷம் ஆகும். காத்திருக்கீங்களா? சரி என்றேன். பிரதிமா என்ன சொன்னா என்றான். சாமிநாதன், உங்களுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சி தரலாம். பிரதிமா கிட்ட இருந்து உங்களுக்கு இனிமே விவாகரத்து தேவைப்படாது. ஏன்? அவ இறந்துட்டா. மை காட், ஓ மை காட்! அப்படியே குந்தி உட்கார்ந்து விட்டான். பிரதிமா பிரதிமா இறந்துட்டாளா? ஓ நோ! தலைய ஆட்டி முகத்தை மறைச்சுக்கிட்டு கோன்னு கதறி அழுதான். நான் அவன் அழுவதையே பார்த்து கொண்டிருந்தேன். என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவள் கொல்லப்பட்டு இருக்கா. என்னடா இங்க இரைச்சல் என்று குரல் கேட்டது. இவர் எங்கிருந்து திடீர்னு தோன்றினாரு? சேஷகிரி, சித்தப்பா சித்தப்பா, பிரதிமா செத்து போயிட்டாளா சித்தப்பா? என்னது? சாரி சார், அவள் கொல்லப்பட்டு விட்டாள். எப்ப? என்னைக்கு? நேற்று முன்தினம். எங்க? நீலகிரியில ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மர்டர் என்றேன். என்ன ஒரு அதிர்ச்சி தரும் சமாசாரம்! இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஏண்டா இப்படி ஓடி போனவளுக்காக அலற? அவ உனக்காக ஒரு தடவை கண்ணீர் சிந்திருக்காளா? உன்னை ஒரு மனுஷனா மதிச்சிருக்காளா? ஏண்டா இப்படி அலற? இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி இல்லையா சித்தப்பா? என்னடா பொண்டாட்டி? செத்து ஒளிஞ்சதுக்கு அப்புறம் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நிலை பொழிந்தார்களே, அவ்வளவுதான்டா. இன்னும் கொண்டு போய் சுட்டு இருக்க மாட்டாங்க. அடாப்சி நடந்திருக்கும். மார்ச்சரியில தான் பாடி இருக்கும் என்றேன். யாரு கொன்னது? தெரியல. நான் போறதுக்குள்ளாரே காரியம் நடந்துடுச்சு. போலீஸ்காரர்கள் விசாரிப்பாங்களா? நிச்சயம். இங்க கூட வருவாங்க. வந்தா என்ன? அவ எவன் வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டாலோ, எவனுக்கு துரோகம் செஞ்சாலோ அந்த வினையே அவளை கொன்னு இருக்கும். தாராளமா போலீஸ் வரட்டும். அவ இங்க எப்படி நடந்துகிட்டா, என்னென்ன செஞ்சான்னு சொல்லிடலாம். ஏதோ சனியா ஒளிஞ்சிடுச்சு. இருந்தாலும் ஷாக்கிங். இன்னைக்கு ராத்திரி சோறு கிடையாது சாமிநாதா. போய் கிணத்துல நீர் இறைச்சி குழி, தலை முழுகு என்றார். நான் தயங்கினேன். அப்போ உனக்கு இனிமே வேலை இல்லை. அதுதான் ஒரு வழியா ஒழிச்சு கட்டிட்டியே. டேய், வக்கீலுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட வேண்டியதானே? முன்பணமாவே கொடுத்துருக்கேன் சித்தப்பா.
என்று கண்களை துடைத்து கொண்டான் சாமிநாதன். ஒரு விஷயம், பிரதிமாவோட அறையில சில போட்டோக்கள் அகப்பட்டுச்சு. திரும்பி நடந்து கொண்டிருந்தவர் சற்று தயங்கி நின்றார். என்ன போட்டோ? வெளியில சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லாத போட்டோக்கள். சாமிநாதனும் சேஷகிரியாரும் ஒருவரை ஒருவர் சற்றுதான் பார்த்து கொண்டார்கள். அந்த போட்டோலாம் நான் பார்க்கும்போது எப்படி அந்த மாதிரிலாம் போட்டோ எடுக்கக்கூடும்னு எனக்கு தெளிவாகவே இல்லை. என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னடா சாமி, என்ன போட்டோ? எனக்கு புரியல சித்தப்பா. போலீஸ் அதை பத்தி கொஞ்சம் விவரம் கேட்கலாம். கேட்கட்டுமே. நீ என்ன பயமுறுத்துறியா? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எப்படி வேணா போட்டோ எடுத்துக்க கூடாதா? என்னவோ சரியான சாவுக்கராக்கி வக்கீல் நீ. காரியத்தை எடுத்த, கொன்ன, முடிச்சிட்ட. இனி உன் சங்கதி எங்களுக்கு வேணாம். ஃபீஸ் ஏதாவது பாக்கி இருந்தா இப்பவே வாங்கிக்கிட்டு போயிடு. பாக்கி நான் தான் கொடுக்கணும். எனக்கு ஆன செலவுகள் போக 4000 ரூபாயில பாக்கி பணத்தை இந்த கவர்ல வச்சிருக்கேன். நான் வரட்டுமா? குட் நைட். வசந்த் காகித குப்பைகளின் மத்தியில் உட்கார்ந்திருந்தான். என்னை பார்த்ததும் எனி லக் என்றான். பெரியவருக்கு அந்த போட்டோக்களை பத்தி நிச்சயம் தெரியும். பொதுவா போட்டோக்களை பத்தி தான் பேச்சு எடுத்தேன். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வேணும்னாலும் போட்டோ எடுத்துக்கலான்னு அவரே வாய் தவறி சொல்றாரு. பிரதிமா இறந்தது அவங்களுக்கு தெரியுமா? நானே சொல்லிட்டேன். நீங்களாவே வா. ஏன்? அவங்களோட ரியாக்ஷன் பார்க்க தான். நல்லா நாடகம் ஆடினாங்க. சாமிநாதன் விசித்து விசித்து அழுறான். மூஞ்ச மூடிக்கிட்டு. கண்ல ஒரு பொட்டு தண்ணி இல்ல. பெரியவரு திருமூலரிடமிருந்து மேற்கோள் காட்டுறாரு யாக்கை நிலையாமை பத்தி. இருந்தும் என்ன? எனக்கென்னவோ அந்த கொலைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தப்படுத்திக்கவே முடியல. எப்படி அவங்களுக்கு பிரதிமா இருக்கிற இடம் தெரியும்? தெரிய நியாயமே இல்ல. உதைக்குது. அப்புறம் கொல்றதுக்கு ஒரு காரணமும் இல்லையே. பிரதிமா ஏதாவது சாமிநாதன்ட்ட விவாகரத்துக்கு தடையா இருந்து குறுக்கிட்டாளா? இல்ல. அவ விவாகரத்துக்கு உடனே சம்மதிச்சிட்டா. அவளை ஏன் கொல்லணும்? வேறு கோணத்துல தான் யோசிச்சு பார்க்கணும். நீ என்ன செஞ்ச? ஆராய்ச்சி. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் மேல தீர்வான ஆராய்ச்சி. சில திடுக்கிடும் முடிவுகள். படி. முதல்ல அந்த சின்னம், ஒரு சூளம், ஒரு அரைவட்டம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மலையாள மாந்திரிகத்துல வருது. இது ஒரு எந்திரம் அல்லது சக்கரம். படிக்கிறேன், கேளுங்க. மேற்கண்ட சக்கரத்தை ஒரு தாம்பூலத்தில் விபூதி வைத்து சக்கரத்தை எழுதி வைத்து கொண்டு தாம்பூலம், பழம், வெல்லம், அவல், கடலை, ராஜஸ்வலையின் ரத்தம் முதலியவற்றை வைத்து சூடம், ஊதுவத்தி, சாம்பிராணி புகைத்து சொல்லும் மந்திரம் ஓம் ஐம் ட்லியும் சௌம் வா வா என் குருவே, உலகமெல்லாம் தேவரீர் கைவசமானது போல சர்வ சத்ருக்களும் என் வசமாக ஸ்வாகா. இந்த சக்கரத்தை பஞ்சலோக தகட்டுல எழுதி பொன், வெள்ளி, தாமிரத்திலையாவது டாலர் செஞ்சு அணிய சர்வ காரியங்களும் சித்தியாகும். இன்ட்ரெஸ்டிங். எங்க இருந்து படிச்ச? லீவ் இட் டு வசந்த் பாஸ். எனக்கு சப்ஜெக்ட் மட்டும் காட்டுங்க. பிரிட்டிஷ் மியூசியத்துல இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துருவேன். அப்புறம் கனகதரா ஸ்தோத்திரம் என்பது ஆதிசங்கரோட ஸ்லோகங்கள். அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு ஏழை பெண் நெல்லிக்கனி ஸ்கிப்பிட். அந்த பாப் சங்கீதம் அக்வேரியஸ் அதுதானே? அதுக்கும் ஜோஷியத்துக்கும் சம்பந்தம் உண்டு. பாப் யுகத்தவர்கள் அக்வேரிய யுகத்தின் பிறப்புக்காக காத்திருக்காங்க. அது ஒரு பொற்காலத்தோட பிறப்புன்னு நம்புறாங்க. நவீன பாப் யுகத்துல அஸ்ட்ராலஜிக்கு இடம் உண்டு. வெர்னல் ஈக்வானெட்ஸ் என்பது அக்வேரியனில் நுழைய போதான். 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை வர நிகழ்ச்சியா இது. அப்போ ஒரு அவதார புருஷன் பிறப்பானா. ஆதாரம் ஐசக் அசிமோவ். ஓ, அதுதான் சேஷகிரியாருக்கு அதுல ஈடுபாடு. கொஞ்சம் கொஞ்சமா இமேஜ் கிளியர் ஆகுது. அந்த படத்தை என்லார்ஜ் பண்ணிக்கிட்டு வர சொன்னனே, என்ன ஆச்சு? ஓ, மறந்துட்டேன். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாஸ். என்லார்ஜ் பண்ண சொன்ன மூளை பாருங்க. ஏறக்குறைய அந்த மேஜை அளவுக்கு அந்த படம் பெரிது பண்ணப்பட்டிருந்தது. மை காட்,
என்றேன். உடனே தெளிவாகிவிட்டது விஷயம். பிரதிமாவும் சாமிநாதனும் படுத்து கொண்டிருக்க சற்று தள்ளி இருட்டில் நிழலில் யாரோ நின்று கட்டிலில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மனதில் கேள்விகளாக அடுக்கப்பட்டன. பிறர் பார்த்து கொண்டிருக்க இவர்கள் 2 பேரும் கூலாக, மை காட், நோ, ஐ கெட் இட். என்ன? பிரதிமா ஏன் எல்லா படங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான்னு? ஏன்? முட்டாளே, அவளை ஹிப்னோடைஸ் தூக்கத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. ஓ, அவதார புருஷன், இப்ப புரியுது. மாந்திரிகம், ஜோஷ்யம், வசந்த் என்று சிலிர்த்து கொண்டான். விஷயம் சூடாகுது. வெயிட் அ மினிட், அந்த டேபிள் டென்னிஸ் ஆட்டம், சம்திங் ராங். அவங்க வீட்டில் காத்திருந்த போது தொடர்ந்து டேபிள் டென்னிஸ் ஆடும் சப்தம் கேட்டுச்சு. ஆனால் அதில் ஒரு வினோதம், ஆட்டம் நிற்கவே இல்லை. டக் 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 டக், ஒரே சீரா. டேபிள் டென்னிஸ்னா நடுவில் பந்து தவறாதா என்ன? 15 நிமிஷமும் தொடர்ந்து நேர்த்தியாவா? என்ன அர்த்தம்? சொல்ல தெரியலையே. திரும்ப திரும்ப வர சப்தங்கள்ல ஒருவனை ஹிப்னடைஸ் பண்ணலாம். அங்க ஏதோ ஒரு ஹிப்னடைஸ் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ படம் தெளிவாகுது பாஸ். இர்மாங்கிறது விபரீத கோட்பாடுகளுடைய ஒரு சங்கமாக இருக்கலாம். அப்புறம் பிரதிமாவை பத்தி இன்னொரு முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன். அவள் பிறந்த தேதி, அதன் தமிழ் நட்சத்திரம் ஆராய்ந்தேன். பிரதிமா, தருணா 2 பேரும் ஒரே நட்சத்திரம், உத்திரட்டாதி. இதுக்கு ஒரு ஜோசியரை பார்க்க போய் அந்த ஆளு 3/4 மணி நேரம் போர் அடிச்சிட்டான். தருணா இன்டர்வியூல அவ பிறந்த நேரம் கேட்டாங்களே, அதுக்கு என்ன முக்கியத்துவம் தெரியுமா? அந்த டிசம்பர் 21ஆம் தேதி 12:40க்கு மேல நட்சத்திரம் மாறிடுது. அது வரதான் உத்திரட்டாதியா. எனவே அவங்களுக்கு உத்திரட்டாதியில பிறந்த பெண்கள் தான் வேணுங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. விபரீத கோட்பாடுகள் ஒவ்வொன்னா தெரியுது. ஆனா தருணா செக்ரட்டரியா தானே தேர்ந்தெடுக்கப்பட்டா. இருந்தா என்ன? இது அவங்க பெண்களை கவரும் ஒரு ஸ்டண்ட் முறையா இருக்கலாம். செக்ரட்டரியா வந்ததுக்கு அப்புறம் சாமிநாதன் மெதுவா அவளோட அப்பாவித்தனமா சிநேகிதமாகி அவனுக்கு கிடைக்க போற சொத்து வாரிசு பத்தி இவ அறிஞ்சி ஆசை உண்டாகி மெதுவா இவள் பால் ஈடுபட்டு மெல்ல மெல்ல தானே வலைக்குள்ளார சிக்க வைக்கலாம். எதுக்கு? என்ன வலை இது? அப்படி கேளுங்க. இதோ வருது என்னோட ரிசர்ச் கொடுமுடி. டன்டனா டன் என்றான். விளையாடாத. ஒரு நல்ல காரியம் செஞ்சா எனக்கே நான் சபாஷ் சொல்லிப்பேன். சபாஷ்டா வசந்த் என்று முதுகில் தட்டி கொண்டான். சொல்லு சொல்லு. நீங்க நம்ப மாட்டீங்க. சொல்லு. சஸ்பென்ஸ். ச, சொல்லி தொலை. நான் இந்த சின்னத்தை பத்தி ஆராயறதுக்கு கன்னிமராவிலேருந்து ஒரு புத்தகம் வாங்கி வந்தேன். பாக்குறீங்களா? மெல்ல பொடி பொடியா ஆகிடும். எவ்வளவு பெரிய புத்தகம்! அதர்வ வேத சாரம் 1908 பதிப்பித்தது. இந்த புத்தகத்துல நான் சில இடங்கள்ல காகிதம் செருகி மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, படிச்சு பாருங்க. 476வது பக்கம்னு நினைக்கிறேன். நான் ஜாக்கிரதையா அந்த பக்கத்தை பிரிச்சேன், படிச்சேன், பிரிச்சேன், விசில் அடிச்சேன். அவதார புருஷ மகிமை. நூற்றாண்டில் ஒரு முறை அவதார புருஷ ஜனனம். இதன் தகப்பன் நல்ல சூரிய சிரேஷியஸில் இருந்து குரு கடகத்திலும் புதன் கன்யாவிலும் சந்திரன் எழிலிலும் சிறு வயதில் தாய் தந்தை இழந்தவனாகவும் மார்பில் அதிகம் ரோமம் உள்ளவனாகவும் இருத்தல் வேண்டும். இவன் கடும் விரதம் அனுஷ்டித்து தன் திரவியங்களை காத்து 48 நாட்கள் பௌர்ணமியில் இருந்து பெண் வாசனை இல்லாமல் இருந்து உத்திரட்டாதியில் பிறந்தவளில் 21ஆம் வருஷம் 21ஆம் நாளில் அவளுடன் நான் பலசாலி அரணியிலிருந்து கடைந்த அக்னி போல் உண்டாகும் இந்த சத்புத்திரன் நல்ல வர்ணமும் செல்வமும் சக்தியும் பிருமன் மூலமாக ரேதஸை விட்டு தாதா அதை கருவாக்கட்டும். வஷ்டா அவயங்களை செய்யட்டும். அஸ்வினி தேவர்கள் கருவை உண்டு பண்ணட்டும். பூமி அக்னியையும் தியுலோகம் இந்திரனையும் கருவில் வைத்திருப்பது போல் நீ கரு வைத்தது என்று நின்று நடந்து நிமிர்ந்து நனைந்து அவளும் பிரவேசிக்க, அதன் பின் யோக சித்தர் ஒருவர் மேலும் பிரவேசிக்க, அந்த சங்கமத்தில் உண்டாகும் அந்த தெய்வ கரு உலகையாளும் புத்திரனாக
தேஜமேக எனும் ஹே கிரகமே, நீ இவளை விட்டு விலகி புருஷ குழந்தையுடன் வா. சர்ப்பமானது பர்ண பெட்டியில் புகுவது போல் சிசு கருவில் நுழைய வேண்டும் என்று மறுநாள் காலையில் நித்திய கர்மாக்கள் ஆன பின் கர்ப்பதானத்தை முடிக்க மறுபடி ஆளுவாள். ஹோ நோ என்றேன். புரியுதா என்றான். வாட் மேட்னஸ் என்றேன். 2 பேரும் உத்திரட்டாதி. தருணா பிரதிமா சாமிநாதன் சிறு வயதிலேயே தாய் தந்தை இழந்தவன், மார்பில் ரோமமுள்ளவன். நான் ஸ்தம்பித்து நின்றேன். பிரதிமாவோட அந்த இரவு என் மனதில் தோன்றியது. அவளை ஹிப்னோடைஸ் துக்கத்தில் ஆழ்த்தி சாமிநாதன். ச்சே கடவுளே, என்ன கன்றாவி புஸ்தகம் இது. இந்த மாதிரி 100கணக்கான பயங்கரங்கள் அந்த புஸ்தகத்துல இருக்குது பாஸ். ஆனா இதை விட பயங்கரம் இதுல எழுதியிருக்கதெல்லாம் நம்பி கடைபிடிக்கிறதுக்கு ஒரு கும்பல். அந்த சைக்கோசிஸ் தான் விளங்கல. எலக்ட்ரானிக் யுகத்துல இப்படி ஒரு கும்பலா? பிரதிமாக்கு இந்த அவதார புருஷன் கொடுமைகள்லாம் நிகழ்ந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம அந்த போட்டோ பிடிச்சதெல்லாம் அந்த கிழவன் தான். அதன் நெகட்டிவ் எப்படியோ பிரதிமா கையில் அகப்பட்டு இருக்கு. அவ திகழடைஞ்சு இருக்கலாம், சண்டை போட்டு இருக்கலாம், ஆனா உடனே வீட்டை விட்டு ஓடல. எதிர்காலத்துக்கு வழி கண்டுபிடிச்சிட்டு ஒரு டீச்சர் வேலைக்கு ரகசியமா மனு போட்டு அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பியிருக்கா. இந்த பைத்தியக்கார கும்பலோட விபரீத செய்கைகள் முழுவதையும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரே ஓட்டம், சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா. அவ எங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அவ்வளவு சிரமப்பட்டு நிகழ்த்திய கர்ப்பதானம் என்னாச்சு? அவதார புருஷன் அந்த சங்கமத்துல உண்டானானா, இல்ல ஏதாவது நிழலான அறையில அழுத்தி கொல்லப்பட்டானா? பெண் ஓடிட்டா. அதனால அவதார புருஷ ஜனனத்துக்கு மற்றொரு உத்திரட்டாதியை தேடணும். வந்தவ தான் தருணா. அவள் வழிக்கு வரா. ஆனா முதல் மனைவிய விவாகரத்து செய்யணுங்கிறா. அதனாலதான் அவங்க நம்ம உதவிய நாடி இருக்காங்க. முதல் மனைவிய கண்டுபிடிச்சு கொடுக்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் என்ன, மற்றொரு முயற்சி. அவதார புருஷனுக்கு 21 வருஷம் 21 நாள். வெயிட் எ மினிட். தருணாவோட பிறந்த தேதி என்ன? 1955 டிசம்பர் 21. இன்னைக்கு என்ன தேதி? 1977 ஜனவரி 12. காட், இன்னைக்கு தான் அந்த டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வசந்த். இன்னைக்கு தான் தருணாவுக்கு அந்த கொடுமை நடக்க போகுது. கிளம்பு. எங்க? தருணாவை காப்பாத்த டெலிஃபோன் எடுத்து ராஜேந்திரனுக்கு டெலிஃபோன் செய்தேன். கணேஷ் ஹியர், ஞாபகம் இருக்கா? நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன சொல்லுங்க. காரியம் எதுவும் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டீங்களே. முத்துராமலிங்கம்னு உங்க பேட்ச்மேட் நீலகிரியில இருக்காரே, தெரியும். அவர் ஜூரிஸ்டிக்ஷன்ல கூட ஒரு மர்டர் பத்தி மெசேஜ் வந்துச்சு. அந்த சம்பந்தமா தான் உங்களுக்கு டெலிஃபோன் செஞ்சேன். என்ன, ஏதாவது புதுசா தெரிஞ்சிச்சா? இல்ல ஒரு ஹஞ்ச். நான் இப்போ திருமூலர் நகர்னு போரூர் பக்கத்துல ஒரு காலனி இருக்கு, அங்க சேஷகிரிங்கிறவர் வீட்டுக்கு போறேன். அங்க கொஞ்சம் கெட்ட காரியங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீலகிரி மர்டருக்கும் பார்ட்டிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஹஞ்ச் தான். இருந்தும் அங்க போலீஸ் உதவி எனக்கு தேவைப்படுது. அனுப்பி வைக்கிறீங்களா? திருமூலர் காலனி, சேஷகிரி. ஓஎஸ் டன். மேல ஏதாவது தேவையா? இப்போதைக்கு இல்ல, பார்க்கலாம். மறுபடி சாவதானமா ஃபோன் பண்ணுறேன். ஒரு பெண்ணை ரெஸ்கியூ பண்ணணும். டெலிஃபோனை வைத்தேன். குட் ஓல்ட் ராஜேந்திரன், ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் என்றேன். வசந்த், கிளம்பு. ரெடி. பிரதிமா கொலை ஒன்று தான் எனக்கு இன்னும் தெளிவாகல. அதை அப்புறம் கவனிச்சுக்கலாம். இப்போ உடனே அந்த தருணா. இதோட விபரீத கோட்பாடோட 7வது பகுதி முடிவடையுது. நான் சொன்னேன்ன ட்விஸ்ட் இங்கே ரிவியல் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தருணாவை ரெஸ்கியூ பண்ணாங்களா, தருணாவை காப்பாற்றப்பட்டாளான்னு பார்ப்போம். பிரதிமா எப்படி கொலை பண்ணப்பட்டானோன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.